இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காலடி மண்ணில் என்ன விசேஷம்? போலீஸ் கான்ஸ்டபிள் டு சாமியா. யார் இந்த போலே பாபா? எஃப்ஐஆரில் நடந்த கோல்மால் வேலை, நாட்டையே உலுக்கிய அத்ராஸ் சம்பவம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ஹத்ராஸ் மாவட்டத்தில் கடந்த ஜூலை 2ஆம் தேதி நடந்த துயர சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. போலே பாபா என்ற சாமியாரால் அத்ராஸ் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த ஆன்மீக கூட்டத்திற்கு 80,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவதற்கு அனுமதி கோரியிருந்த நிலையில் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்படவில்லை. ஊபி காவல்துறை தரப்பில் வெறும் 48 போலீசார் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டு இருந்தனர். இந்த நிலையில் சுமார் 3 மணிக்கு கூட்டம் முடிந்தவுடன் முதல் நபராக போலே பாபா சொகுசு காரில் கிளம்பியுள்ளார். அவர் வெளியில் சென்ற பின் பக்தர்கள் வெளியேறலாம் என அறிவிப்பும் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாபாவின் பாதங்களில் ஆசீர்வாதம் பெற பக்தர்கள் முண்டியடித்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 134 பேர் வரை பலியாகியுள்ளனர். முறையான எந்த ஒரு வசதியும் ஆன்மீக கூட்டத்தில் செய்யப்படாத காரணத்தால் திறந்த வெளி வாகனங்களில் இறந்தவர்களின் உடல்கள் குவியலாக கொண்டு சென்று மருத்துவமனை வாசலில் இறக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி நாட்டையே அதிர வைத்துள்ளது. நெரிசலில் பலியானவர்களில் பலரும் குறித்த நேரத்தில் சிகிச்சை கிடைக்காததால் இறந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஊபியின் மோசமான மருத்துவ கட்டமைப்பை பிரதிபலிக்கும் வகையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு இழப்பீடுகள் அறிவித்தாலும் முதல் தகவல் அறிக்கையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தவிர்த்து எந்த ஒரு இடத்திலும் போலே பாபாவின் பெயர் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பட்டியலில் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மறுபுறம் போலே பாபா 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறந்தது தெரிந்து தலைமறைவாகிவிட்டார். அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறியுள்ளது உத்தரப்பிரதேச காவல்துறை. இந்த நிலையில் சாமியார் போலே பாபாவின் பின்னணி தெரிய வந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் 8ஆம் மாவட்டத்தில் உள்ள பகதூர் நகரி கிராமத்தில் பிறந்தவர்தான் போலே பாபா. விவசாய தம்பதி மகனாக பிறந்த போலே பாபாவின் இயற்பெயர் சூரஜ் பால் சிங். ஆனால் நாராயண் சாகர் என்ற பெயருடனே வலம் வந்துள்ளார். காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்தவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் சிறைக்கு சென்று நீதிமன்றம் மூலம் வேலைக்கு திரும்பியுள்ளார். இருப்பினும் சிறைவாசத்திற்கு பிறகு தன்னை மக்கள் முன்னிலையில் மத தலைவராக முன்னிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. 2002ஆம் ஆண்டு ஆக்ராவில் பணியாற்றி கொண்டிருந்தவர் விருப்ப ஓய்வு எடுத்து முழுநேர ஆன்மீகத்தில் சாமியாராக வலம் வர தொடங்கியுள்ளார். பெயரையும் நாராயண் சாகர் ஹரி என்று மாற்றிக்கொண்டார். தன்னை குருவாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் நாராயண் சாகர் காவி உடைகளை அணியாமல் பெரும்பாலும் வெள்ளை நிற கோட் ஷூட், டை அணிந்திருக்கிறார். சொந்த கிராமத்திலேயே ஆசிரமம் அறக்கட்டளை வைத்து நடத்தி வரும் இவருக்கு திருமணம் முடிந்து குழந்தைகள் இல்லை. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட இவரை போலே பாபா என்றும் அவரின் மனைவியை மாதாஸ்ரீ என்றும் பக்தர்கள் அழைக்கின்றனர். ஆனால் இவர் மற்ற சாமியார்கள் போல பக்தர்களிடம் இருந்து எந்த நன்கொடையும் பெறுவது கிடையாது. இருப்பினும் அவர் பல்வேறு இடங்களில் ஆசிரமங்களை கட்டி நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதுபோல மற்ற சாமியார்கள் போல சமூக வலைதளங்களில் ஆக்டிவான நபராகவும் இவர் இருப்பது கிடையாது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் நடத்திய ஆன்மீக கூட்டத்திலும் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது இனி இவரது ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடைபெற்றும் அதற்கு காரணமான போலே பாபா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத நிலையில் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.